ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டிருக்கோம். இது மாதிரி கரை பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்க அளவு தான், அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம். இப்போ பின்பக்க அளவு ரவுண்டு நெக்கு தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ எப்படி அளவு போட்டிருக்கேன்னு பாருங்கள். நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக ஒத்தாப்படி நீவி மடிச்சுக்கிறணும். மடிச்சுக்கிட்டு நம்ம அளவு வந்து பின்பக்க அளவு எடுக்கிறோம். இது வந்து 40 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான அளவு தான். எப்படி 40 இன்ச்சின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து அளவு எடுக்கும்போது இது 40 இன்ச்சு 4 பாகம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம வெட்டிக்கிறணும். அதே மாதிரி ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது. நம்ம 3 இன்ச்சு வச்சு வெட்டணும். அப்போ தான் தையலுக்கு போக நம்மளுக்கு மிச்சம் கிடைக்கும். இப்போ நம்ம பின்பக்கத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஷோல்டருக்கான அளவு வந்து இது கரெக்டான அளவு. நல்லா அப்படி இழுத்து வச்சு அளவு எடுத்துக்கிறணும். இது வந்து கரெக்டான அளவு நம்மளுக்கு. இது தையலுக்கான அளவு. இது வந்து ரவுண்டு நெக் வரைகிறோம் இல்லையா, அதுக்கான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த வளைவு வருது இல்லைங்களா, நல்லா ஆம்கோல் இழுத்து வச்சு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோன்னா அப்புறம் தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்கிறணும். இது வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து நம்ம பட்டிக்காக விட்டுக்கிறது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அப்படியே மார்க் போட்டுக்கிற வேண்டியதை. இந்த ரவுண்டு வளைவுக்காக 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம இப்படி ஒரு வளைவை கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி கைக்கும் நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு வளைவை கொடுத்துக்கிறணும். இப்போ நம்ம பின்பக்க அளவு துல்லியமாக எடுத்தாச்சு. இப்போ வந்து வெட்டிக்கிறோம். 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கான அளவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ லைனிங் கிளாத் தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மெயினான அளவு வந்து ப்ளவுஸோட அளவு இதுதான். இது தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ பின்பக்கம் வெட்டியாச்சு. கட் பண்ணி இப்போ மெயின் கிளாத்தை எடுத்து போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து இடுப்புக்கு வந்து இந்த பார்டர் வந்துடும். அதனால நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் கிளாத்தில் துணி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இந்த அளவு தான் நம்மளுக்கு மெயினான அளவு. இது தச்சு பெரட்டுறதுக்காக. இப்போ நான் எப்போயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது வந்து கழுத்தை அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ வீடியோவுக்காக நான் இந்த கழுத்தை மட்டும் மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட நேராக தையல் கிளாஸும் வந்து கற்றுக்குறாங்க. இருந்தாலும் வீடியோ பார்த்தா இன்னும் தெளிவாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம மெயின் கிளாத்தை விட்டுட்டு லைனிங் கிளாத்தில் மட்டும் இந்த ரவுண்டு நெக்கு நான் கட் பண்ணுறேன். இது எப்படி தைக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து 40 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு பின்பக்க அளவு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. இப்போ 40 இன்ச்சு சுற்றளவுக்கு பின்பக்க அளவு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து நம்ம வெட்டிக்கிட்டோம்.